எபிசோட் இன்னைக்கோட எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமதி சொல்லிட்டு இருக்காச்சா, என்ன நம்ம குடும்ப வாழ்க்கையில் இப்படி நடந்துகிட்டே இருக்குது, இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எப்போ தான் நிம்மதி வருமோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ தான் சரவணோட ரெண்டாவது தம்பி என்ன சொல்கிறான்னா, கரெக்டாக இதுக்கெல்லாம் காரணம் இவர் தானே, கரெக்டான ஒரே வழி போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறது, போலீஸ் ஸ்டேஷன் தவிர்த்து வேறு வழியே கிடையாது, ஏன்னா நம்ம போகலைன்னா அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏய் போலீஸ் ஸ்டேஷனா, அதெல்லாம் என்னடா அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறார், நம்ம என்னடா தப்பு பண்ணோம், நம்ம என்னடா ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷன் இல்லைப்பா நம்ம போகலாம் கண்டிப்பாக அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே இது ஒரு பக்கம் இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், பாண்டியன் அதெல்லாம் இல்லைடா, நம்மளே எந்த தப்புமே அவங்களே பண்ண தப்பெல்லாமே அவங்க தானே, நம்ம என்னடா தப்பு பண்ணோம், நம்ம ஏன்டா போலீஸ் ஸ்டேஷன் போனோம், நம்ம போகலாம் அவங்க போயிடுவாங்க, அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணுறான், சரவணன் உள்ளே வரான். உள்ளே அவங்க அப்பா பக்கத்தில் உட்காரான். அப்பா நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் எனக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எனக்கு கெட்டதே நினைக்க மாட்டீங்க, அது நான் இதை பற்றி பெருசாக தப்பாகவே நினச்சிக்கலப்பா, இது நான் போனது போச்சு, எனக்கு ஒரு நாளும் அந்த பொய் சொல்லும் போதெல்லாம் எனக்கு அப்படி இருந்தது, எப்படா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, தயவு செஞ்சு நம்ம அவளை எனக்கு வேணாம்ப்பா, இதுக்கப்புறம் எனக்கு வேணாம் வாழ்க்கையில் டிவோர்ஸ் பண்ணிடலாம் போனோன்னே உடனே கோமதி எல்லாருக்கும் ஷாக், என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இப்படி எல்லோரும் பார்க்குறாங்க. உடனே என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. இல்லைம்மா எனக்கு அவள் வேணாம்மா, அவள் இருந்தால் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை செட் ஆகாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் மூணாவது தம்பி சொல்கிறான், அண்ணா என்னென்ன பேசுகிறதெல்லாம் தப்புன்னு, நீ இந்த டைமில் டக்குன்னு முடிவுலாம் எடுக்காத, ஃபஸ்ட்டு நிதானமாக யோசி, நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருங்கன்ட்டு, நீ இப்போ எதுவுமே எடுக்காத, நீ வா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறான். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது அவன் கரெக்டாக நடு தம்பி என்ன பண்ணுறான்னா, கரெக்டாக இவர் தானே எல்லாம் பண்ணி வச்சார், இவர் தானே இது பண்ணார், அப்போ என்ன இப்போ மட்டும் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லுவார், இப்போ இவர் பண்ணது மட்டும் என்னது அப்படின்னு. உடனே கோமதியே என்னடா பேசிகிட்டு இருக்க, இப்போ அவர் என்ன பண்ணார், இப்போ ஒரு பெத்த பிள்ளைக்கு ஒரு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணியிருக்காரு, அவர் கல்யாணம்னு ஆசைப்பட்டார், அவருக்கு என்ன தெரியுமாடா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் உடனே சொல்கிறான், நான் கல்யாணம் பண்ணுறவங்க எப்படிலாம் குதிச்சார், நான் பார்த்து வச்சுருக்குமா, நான் இப்படி தான் அனுபவம் என்னென்ன சாபம் விட்டார், அப்போ நாங்கள் எப்படி இது பண்ணிகிட்டு இருந்தோம். உடனே அவன் ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏங்க கொஞ்ச நாள் சும்மா இருங்க மீனா சொல்கிறேன், ஏங்க கொஞ்ச நாள் சும்மா இருங்களேன், ஏங்க இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒன்றே சும்மா இரு மீனா, இதாங்க இது, நீ வேறு நம்மளை எப்படி வேணால் பேசுனாங்க, நம்ம சும்மா ஒன்றே மீனா பாருங்க, இது தேவையில்லாத நேரத்தில் பேசாதீங்க, வாங்க கிளம்புங்க, நம்ம ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுல வாங்க. உடனே கோமதியும் சொல்கிறான், கரெக்டாக நேரம் பார்த்து இது பண்ணுற பற்றியா, இதான் நேரம்னு சொல்லிட்டு நீ பேசின்னு இருக்க நீனு அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா வாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறா. அவங்க வீட்டுக்கு போனோடனே மீனா கரெக்டாக சொல்லிட்டு இருக்காங்க, ஏங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லை, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களே ஆல்ரெடி பிரச்சனை, உனக்கு உங்கள் அண்ணனோட வாழ்க்கையை நினச்சி உங்களுக்கு எதுவுமே கவலையுமே இல்லையா, உங்களுக்கு உங்கள் இது கரெக்டாக கேட்குறீங்க, என்ன இப்படி சொல்கிற, அப்படிலாம் கிடையாது மீனா, எனக்கு எங்கள் அண்ணன் வாழ்க்கையில் எதுவும் இருக்குது, அப்போ எது நீங்கள் இந்த ஆல்ரெடி அவங்களே ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த டைமில் நீங்கள் வேறு அவங்கள இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேசி இன்னும் சங்கடம் இது பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் விடுங்க, நீங்கள் வாயை திறக்காதீங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னேன். அவனே இல்லை, ஆமாம் நான் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன், சரி விட்டு நான் இதுக்கப்புறம் வாயை திறந்து நடக்கிறேன், சரி எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டுக்கூடேன் சொல்லிட்டு சொன்னோடனே உடனே கரெக்டாக நேரம் பார்த்து கரெக்டாக மீனாவுக்கு ஃபோன் வருது, மயிலில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, அடிச்சுட்டே இருக்கா, கால் அடிச்சுட்டு இருக்கா. உடனே இவன் கேட்குறான், ஏன் அப்போ எடுத்து பேச வேண்டியது இல்லை, ஆஃபீஸில் நான் போய் பேசிக்கிறேன், என்ன டவுட்னு கேட்பாங்க, அப்புறம் காஃபி போட முடியாமல் போயிடும் அதனால் அப்படின்னு சொல்லிடுறோம். உடனே போய் சமையல் ரூமில் போய் நிற்கிறேன், அங்கே போனால் பார்த்தா ஃபுல்லாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா, ஏன் அடிச்சுட்டு உடனே கட் பண்ணிட்டு பாட்டு ஆட்டோவில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டே இருக்கா. போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மயில் ஃபோன் அடிச்சா, சரி இவங்க ஃபோன் எடுக்கலைன்னா நம்மளை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசணும்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே அப்போ என்ன சொல்கிறேன், மயில் இந்த மாதிரி நீங்கள் வாய்க்கிறே அக்கான்னு கூப்பிட்டே, இப்போ நீங்கள் எல்லாரும் அங்கே டிவோர்ஸ் சொல்கிறாங்க, நீ பாட்டுன்னு நீங்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் சமாதானம் தானா, நீங்கள் ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு மீனா நாங்கள் என்னங்க பண்ணுறது, நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன மீனா இப்படி பேசுகிற, நீங்கள் அக்கா தானே பேசுகிறேன் உரிமையான, அதுக்கு என் வாழ்க்கை நீ இப்படி உனக்கு ஒரு அக்கா இருந்தால் நீ இப்படி யோசிப்பியா அப்படின்றாங்க. உடனே நீ அது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே சரி மீனா நான் சொல்லிடுறேன், அதுக்கு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறா. உடனே மயிலிங் அழுதுட்டுருக்கா, ஐயோ வாழ்க்கையை போயிடுச்சுமா, அவர் டிவோர்ஸ்லாம் கொடுத்துருவார், எனக்கு பயமாக இருக்குமா, நான்லாம் வாழவே மாட்டேன், அப்படி நடந்தால் நான் செத்தே போயிடுவோமா அப்படின்னு சொல்கிறேன். உடனே அதுக்கு மயிலோட அம்மா சொல்கிறாங்க, உன்னை எப்படியாச்சும் நான் வாழ வைப்பேன், வாழ வச்சுட்டு தான் நான் என் உயிரே போனாலும் அதை கண்டிப்பாக டிவோர்ஸ் மட்டும் நான் வாங்க விடவே மாட்டேன், அதே எந்த வாய் உன்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்லிச்சு அதே வாயால் உன்னை ஆர்த்தி எடுக்க வச்சு நான் உள்ளே கூப்பிட்டு வரேன்னா என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதோட முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.